ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேருந்து வீடியோ போட முடியலங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே அலைச்சல் தாங்க. இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டேன்றனால நேத்து சாயங்காலமே வீட்டுக்கு போயிட்டேன். அங்க போய் வீட்ல எல்லா வேலையும் முடிச்சாச்சு. என்ன வேலைன்னா, பெட்ஷீட் பையெல்லாம் அலசி போட்டு, வீடியோஸ்லாம் தொடச்சு விட்டுட்டு, இன்னைக்கு கோயிலுக்கு போணுன்றனால என்ன அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அணுக்கு வந்து 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதான் ஸ்பெஷல் டேன்னு நான் சொன்னேன். அப்புறம் நேத்து நைட்லேருந்து அவனுக்கு வேற உடம்பு சரியில்லாம போயிருச்சு. சளி ஜாஸ்தி ஆகிருச்சு. லைட்டா ஃபீவர் இருக்க மாரி இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு, அவன கரெக்ட்டா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் உட்காந்துருக்கேன். தங்கச்சி ஃபோன் அடிச்சுட்டா. "அபி எனக்கு ஒண்ணும் முடியல. நீ வா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தலை வலிச்சுட்டே இருக்கு. சாப்பிட முடியல." அப்படின்னா 2 நாளா அப்படித்தான் சொன்னா. நேத்து அப்படித்தான் சொன்னா. சரி சரியா போகும்னு நினைச்சேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி அப்படி இல்ல. அவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி தலை ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறா. அப்புறம் அம்மா விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லியிருப்பா போல. இப்ப அம்மா வந்துட்டு அவள கூட்டிட்டு போயிருக்காங்க. குழந்தைய என்கிட்ட தான் விட்டுட்டு போயிருக்கிறா. குழந்தை ரொம்ப அழுகுது. அவனுக்கும் உடம்பு சரியில்ல. இப்ப அவளுக்கும் உடம்பு சரியில்ல. யாரு கண்ணு தான் பட்டுச்சுன்னே எனக்கு தெரியலங்க. நீங்களே பாருங்க. அவ ரொம்ப அழுகுறா. அவ சீக்கிரமா வரணும். சரியா, சரியா, சரியா. கரெக்ட்டா விட்டுட்டு கிளம்புறா. அது வரைக்கும் தூங்கிட்டு இருந்தான். அவ விட்டுட்டு கிளம்புறப்ப முழிச்சுட்டான். பாத்ரூம் போயிட்டான். பாத்ரூம் போயிட்டான். அழுதுகிட்டே இருக்கேன். நான் வரணும் சீக்கிரமா. என்ன பண்றதுன்னே தெரியலங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணப்ப இந்த மாதிரி எதுவுமே இல்ல. அவளுக்கு வந்து தலை வலிக்குது, தலை வலிக்குதுங்க. அம்மோ! ஏய்! என்ன பண்ணுது? தலை வலிக்குதா ரொம்ப? என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல? இங்க பாரு, தலையில இப்படி வேர்க்குது. தலை ரொம்ப வேர்க்குது இவ்வளோ. வேற என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல? மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை டானிக்க போட சொன்னாங்க. தையல் பிரிக்க செவ்வாய்க்கிழமை வர சொல்லியிருக்கிறாங்களா? சரி தூங்கு. இப்போ வாந்தி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லையா? வாந்தி எடுக்க முடியல. வகுரில் வலிக்குது. வகுரில் வலிக்குதா? அது தையல் போட்டிருக்காங்களா? அது அப்படித்தான் இருக்கும். சரியா? தையல் பிரிச்சிட்டாங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்லாமல் இருக்குங்க. வந்தோடனே வந்து குழந்தைக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு படுத்துருக்குறா. வாந்தி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ பார்ப்போம் சாயங்காலம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மறுபடியும் இப்படியே தான் இருந்துச்சுன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுங்க. ஒன்றுமே முடியல.